எந்த கடவுளை இவங்க வழிபடணும் சார்? கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்க ஒண்ணே ஒண்ணுதாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக முழுமுதற் கடவுள் அப்படின்னா, கும்பகோணம் கும்பேஸ்வரர் தான். புரியுதுங்களா? அந்த கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை வழிபட்டுங்க. அதுல போயி அங்கேயே வந்து கும்பேஸ்வரர் உங்க மகானா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈசானி ஞானதேசிக சுவாமிகள். இந்த நேரத்துல நீங்க வந்து என்ன திருவாரூர் பக்கத்துல குரு தட்சிணாமூர்த்தின்னு இருப்பாரு. குரு தட்சிணாமூர்த்தி. அதுக்கு பேரு குரு தட்சிணாமூர்த்தின்னு இருப்பாரு. குரு தட்சிணாமூர்த்தி மடம் இருக்கும். அங்க போய் குரு தட்சிணாமூர்த்தியை இந்த சனிப்பெயர்ச்சியில இந்த 2026ல குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு, கும்பகோணம் போயிட்டு, திருவண்ணாமலை இந்த நம்ம ஈசான ஞானதேசிக சுவாமி எல்லாம் போயிட்டு இருந்தா நல்லாருக்கும். இந்த 2026ல அ கும்பராசிக்காரர்கள் பிடிக்க வேண்டிய மகான குரு தட்சிணாமூர்த்தி தான். மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? படிக்கும் மாணவர்கள். கும்பராசி மாணவ, மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்லயே கூட சரி போராடி வெற்றி பெறணும். இப்ப வந்து ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க படிச்சது வரல. அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் குறைஞ்சிராது. ஜஸ்ட் பாஸாவது அடிச்சுட்டு வெளிய வந்துருவாங்க. ரொம்ப இது இவங்க படிச்சது ஃபுல்லா வரல அப்படின்னாலும், படிச்சது ஃபுல்லா வரலனாலும் என்ன ஆயிடும்னா, ஜஸ்ட் பாஸ்ல ஓடியாந்துருவாங்க. 60% எடுத்திருக்கலாம். பரவால்ல 40வது எடுத்து பாஸ் பண்ணிட்டாளே அப்படின்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் பாஸ்ல வெளிய விடுவாங்க. ஏன்னா, அப்ப கரெக்ட்டா இவங்க எக்ஸாம் டைம்ல மார்ச் மாசம் தான் வந்து +2 எக்ஸாமு. அதே மாரி 10த் எக்ஸாமு எல்லாமே மார்ச்ல இருக்கு. அப்பதான் கரெக்ட்டா சனி பெயர்ச்சி வருது. பாத சனிக்கு போறதால ஜஸ்ட் பாஸ்ல வெளிய ஓடி வந்துருவாங்க. வெளிய அதனால வந்துருவாங்க. பயமே தேவையில்ல. அதே மாரி வந்து கடைசி மார்க்ல நான் வந்து ஒரு நீட் எக்ஸாமுக்கு போயிட்டேன். பாஸ் பண்ணிட்டேன். அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு அந்த எட்ஜ் பாயிண்ட்லயாவது அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு வேண்டிய கிடைச்சிரும். வாய்ப்பு கிடைச்சிரும். ஓகே.